காலையில் நாங்கள் எல்லாம் பட்டியெல்லாம் கொடியெல்லாம் கட்டி அலங்கரித்து நல்லா கிளியராக செஞ்சு பொங்க வைப்போம். மாட்டுக்கு அதெல்லாம் முடிச்ச முன்னாடி மாலை அதெல்லாம் கட்டி நாங்கள் தெய்வமாக வணங்கிப்போம். அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டா அப்பா அம்மா இவங்கெல்லாம் கிராமத்தில் பொதுவில் மாடுகள் எல்லாம் இருக்கும். மாடு இருக்கும்போது அங்கே பொங்க வச்சு நல்லா வாத்தியம் அதெல்லாம் அடித்து கொண்டு அங்கே பொங்க வச்சு நல்லா ஆடல் பாடலோடு வந்து விருது கொண்டாடுவாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு நைட்டுக்கு எல்லாம் கூத்தாட்டணும். மாடு வாங்கலாம் பூர்வீகமாக நாங்கள் அதை செஞ்சோம், தெய்வமாக வணங்கி வரோம். நாங்கள் பூர்வீகம் எங்கள் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா அம்மா தாத்தாங்க காலத்துலேருந்து நாங்கள் பூர்வீகம் வணங்கி தெய்வமாக வணங்கி அதை நான் அப்படியே வாழ்ந்து வந்துட்டுருக்கோம். இப்போ அதே நாங்கள் கடைப்பிடிச்சி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ 3 மாடு வச்சுருக்கோம். 3 மாடை நாங்கள் தெய்வமாக வணங்கி அது வருஷம் நம்ம எப்படி திருவிழா கொண்டாடணும் அதே மாதிரி மாட்டுக்கு நாங்கள் திருவிழா இல்லை கொஞ்சம் நேரம் இல்லை அப்படியே இருக்கீங்க. இது பாருங்க நீங்கள் பழக்கி பத்து படக்கு போடுப்பா. ಅದಕ್ಕಿಲ್ಲ ಕರ್ತಿತ್ತು எங்கள் பையனுக்கு மாடு ரொம்ப இஷ்டம். அவனுக்கு இந்த மாடு வளர்க்கணும்னு ரொம்ப இஷ்டம். எனக்கு பிறகு அவன் வளர்த்துவான். அவனெல்லாம் மாடு அழகாக வளர்ச்சி வச்சுருக்கான். எனக்கு முன்னாடி அவன் நல்லா வளர்த்தி இது வருவாங்க. பேர் முகுந்தன், இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு மாடு மேலே நல்ல ஒரு பிரியம் இருக்குது.